அரைச்சி விட்ட தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். எப்படி செஞ்சு பார்க்கலாமா? குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வதங்கும் போதே சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். எனக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். பட் பெரிய வெங்காயம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டேஜில் புதினா போட்டு அதை வதக்கி விட்டுட்டு நல்லா உரல்ல இடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உரல்ல இடித்து சேர்க்கும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வதங்கும் போதே நம்ம இதோ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் தக்காளியை போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்படி பியூரான தக்காளி பேஸ்ட்டை இப்படி நல்லா உள்ளே ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கொதி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஃபார்மேட்டில் இருக்கும். இதை இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, 2 பொடி தான். பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கும் போதே பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகிற ஃபீல் இருக்கும். அப்போ அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி இங்கே நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா சீரக சம்பா ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். தக்காளி சாப்பாட்டுக்கு அது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ஹைலைட் கொடுக்கும். அரிசி ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கீரி ஆட் பண்ணலாம் தான், பட் எங்கள் அம்மா வந்து காரம் போதும் அப்படிங்கிறனால இவ்வளோ தான் ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் அரோமாக்கு கொத்தமல்லி இலை நல்லா நிறைய தூவி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான் கைஸ். நம்மளோட குக்கருக்கு தகுந்த மாதிரி அரிசிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு இறக்கி நீங்கள் திறந்தீங்கன்னா கமன்னு வாசனையான அரைச்சி விட்ட தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஒரு பெஸ்ட்டான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான். ஆனால் சுட சுட சாப்பிட்றது தான் ப்ரிஃபரபிள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நிஜமாக செஞ்சு பாருங்கள், ஒர்த்து இந்த ரெசிபி. சாப்பாட்டுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது தான். இருந்தாலும் எனக்கு அந்த மிளகாய் தொக்கு வீட்டில் வாவான்னு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு, ஸ்டோர் பண்ணி வச்சது. அதனால் அதை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மிளகாய் தொக்கு எவ்வளோ சூப்பராக செய்யலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். கீழே அதோட ஷார்ட்ஸ் ரெசிபி வீடியோ லிங்க் டேக் பண்ணுறேன். கிளிக் அவுட் பண்ணி ரெசிபியை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் அடிஷ்னல் தகவல் என்னென்னா, அந்த மிளகாய் தொக்கு ரொம்ப சிம்பிள். 4-5 இன்க்ரீடியன்ஸ் போதும். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். கண்டிப்பாக இந்த அரைச்சி விட்ட தக்காளி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.